கொடுத்துக்கிட்டே இருந்தா நல்லவன், அதை திருப்பி கேட்டா கெட்டவன். இது பணமா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, 2க்குமே ஒரே நிலைமை தான். எப்போ நம்மளோட மௌனம் ஒருத்தங்களை பாதிக்கலையோ அப்பவே தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு நம்ம முக்கியமானவங்க இல்லை அப்படின்னு. சில பேரோட கோபத்தை கூட மன்னிச்சிருங்க, ஆனா உதாசீனத்தை ஒருபோதும் மன்னிக்காதீங்க. உங்களை தூசின்னு நினைக்கிறவங்க கிட்ட நீங்க தூசியாவே இருந்துடுங்க. அவங்களோட கண்ணுல நீங்க படுறப்பெல்லாம் அவங்க கண் கலங்குவாங்க. ஏன் தூசி தானே அப்படின்னு நினைச்சோன்னு. யாரு உங்களை விலகி சென்றாலும் உங்களோட வாழ்க்கையானது நின்று போகாது. ரயில் போனதுக்கு அப்புறம் தண்டவாளம் கூட வெறிச்சோடி போகலாம், ஆனா தண்டவாளங்களை தேடி திரும்பவும் ரயில்கள் திரும்பவும் வந்து சேரதான் செய்யணும். அது வரைக்கும் காத்துருங்க. வெட்டி எரிஞ்சா கூட வேரூன்றி வளர்ற மரத்தை மாதிரி இருங்க. உங்களோட நிழலை தேடி பல பேர் உங்ககிட்ட தஞ்சம் அடைகிற காலம் வரும். ஒரு நிகழ வைத்து உங்களை வெறுக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கானவங்க இல்லை. உங்களை நினச்சி ஒருபோதும் வருந்தி விடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் வருந்த வேண்டிய சூழ்நிலையை உங்களுக்கு நீங்களே ஒருபோதும் உருவாக்கிக்காதீங்க. எந்த சூழ்நிலையும் யாரையுமே நம்பாம இருங்க. இப்போ இருக்கிற மனுஷங்கள்ல சில பேர் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம துரோகத்தை செய்யறதுக்கு கத்துக்கிட்டாங்க. அடுத்தவங்களை விமர்சிக்கிற நேரத்தை உங்களோட வளர்ச்சிக்காக நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா அவங்கள விட நீங்க உயர்ந்து நிற்பீங்க. உங்களோட இதயம் கல்லாவும் இருக்கக்கூடாது, மெழுகாவும் இருக்கக்கூடாது. உறுதிக்கும் உருகிறதுக்கும் பேர் போன இரும்பா மட்டும்தான் இருக்கணும். எல்லா துன்பத்துக்குமே 2 மருந்துகள் உண்டு. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். வாழ்க்கையில எல்லா மாற்றமுமே ஏதோ ஒரு ஏமாற்றத்துல இருந்து தான் தொடங்குது. தேவை தீந்துருச்சு அப்படின்னா தேனாவே இருந்தாலும் திகட்டத்தான் செய்யும். அது போலதான் நீங்களும் சில உறவுகளுக்கு தேவையற்ற விமர்சனங்கள் வரும்போது மௌனம் உங்களோட மொழியாகட்டும், புன்னகை உங்களோட பதிலாகட்டும். வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப குறுகுனது. இதுல மற்றவங்கள பத்தி யோசிச்சு உங்களோட வாழ்நாட்களை நீங்களே வீணடிக்காதீங்க. நீங்களா இருங்க. பிடிச்சவங்க நேசிக்கட்டும், பிடிக்காதவங்க எதையாவது யோசிக்கட்டும். அவங்கள பத்தி நீங்க யோசிச்சு குழம்பாதீங்க. ஒருத்தங்க உங்களை மதிக்கிறனால நீங்க உயர்ந்து விட போறதும் இல்லை, உங்களை இகழ்றதால நீங்க தாழ்ந்து விட போறதும் இல்லை. என்னைக்குமே உங்களுக்கு நீங்க மட்டும்தான் அப்படின்றத உணர்ந்துக்கோங்க. வாழ்க்கை வேதனையையும் சோதனையும் நம்மளுக்கு தர்றதே மனுஷங்களை அடையாளம் காண்றதுக்கு தான். நம்மளோட அவசரத்துக்கு ஏத்த மாதிரி இங்க எதுவுமே நடக்காது. சீக்கிரத்துல கிடைக்கிற எதுவுமே சிறப்பாகவும் இருக்காது. புகழை மறந்தாலும் நீங்க பட்ட அவமானங்களை ஒரு நாளும் மறக்காதீங்க. அது உங்களை நீங்க இன்னொரு தடவை அவமானப்பட விடாம தடுக்கும். நிராகரிப்பு எவ்வளோ பெரிய வலி. அவமானம் அப்படின்றது அடுத்தவங்க நம்மளை நிராகரிக்கிற போது தான் தெரியும். தேடி சென்று மிஞ்சிய அவமானம் அனைத்தையும் சேர்த்து இனி யாரையுமே தேடி செல்லாத அளவுக்கு உங்களை நீங்களே வலிமையாக்கிக்கோங்க. துன்பத்துல கூட ஆறுதல் சொல்ற அன்பை தேடுங்க. அதுதான் கடைசி வரைக்கும் நீடிக்கும். அவமானம், தோல்வி, வறுமை எல்லாம் நம்மளை சிலையாக்குற சிற்பிகள். அதனால அதை நினைச்சு வருந்தாதீங்க. இதுதான் அனுபவ பாடம். கண்டிப்பா இந்த வீடியோ பல பேருக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. கொடுத்துக்கிட்டே இருந்தால் நல்லவன்.